நாளை நடைபெறவுள்ள சுவாமி விவேகானந்தரின் 150வது ஆண்டு விழாவின் அகில இலங்கை மாநாட்டில் சிறப்புரை ஆற்ற உள்ள அறிஞர்கள் இன்று நாட்டை வந்தடைந்தனர். சுவாமி விவேகானந்தரின் 150வது ஆண்டு விழாவினை முன்னிட்டு நடைபெறவுள்ள அகில இலங்கை மாநாட்டில் சிறப்புரை ஆற்ற உள்ள பேராசிரியர் அனிருத்த தேஷ்பாண்டே இன்று அதிகாலை நாட்டை வந்தடைந்தார். சுவாமி விவேகானந்தரின் 150வது ஆண்டு விழாவில் அகில பாரத பொதுச் செயலாளராகவும் பேராசிரியர் அனிருத்த தேஷ்பாண்டே பதவி வகிக்கிறார். நாரியம்பட்டி சாலிகா மைதானத்தில் நாளை மாலை நடைபெறவுள்ள விவேகானந்தரின் 150வது அகில இலங்கை ஆண்டு விழாவில் பேராசிரியர் அனிருத்த தேஷ்பாண்டே ஆங்கிலத்தில் சிறப்புரையாற்ற உள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். இந்தியா முழுவதும் மாத்திரமன்றி ஏனைய பல பகுதிகளிலும் சுவாமி விவேகானந்தரின் 150வது ஜென்மதின நிறைவாண்டு கொண்டாடப்படுகிறது. இதனை முன்னிட்டு பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன. சுவாமி விவேகானந்தரின் சிந்தனையை மக்களிடையே கொண்டு செல்லும் நோக்கில் மாணவர்கள் மத்தியில் பல போட்டி நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன. அவ்வாறான நிகழ்வொன்றில் கலந்து கொள்வதற்காகவே இன்று நான் இலங்கைக்கு வருகை தந்துள்ளேன். தமிழகத்தின் ஆன்மீக எழுத்தாளர்களில் ஒருவரான RBVS மணியனும் விவேகானந்தரின் ஆண்டு விழாவில் கலந்து கொள்ளும் நோக்கில் இன்று நாட்டை வந்தடைந்தார். விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பின் தமிழகத்திற்கான துணைத் தலைவராக மணியன் பதவி வகிக்கிறார். நாளை நடைபெறவுள்ள விவேகானந்தரின் 150வது ஆண்டு விழாவில் தமிழில் மணியன் உரையாற்ற உள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். விவேகானந்தருடைய 150வது ஆண்டு விழா உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளில் நடைபெறுகிறது. அதை போலவே ஸ்ரீலங்காவிலும் விவேகானந்தருடைய 150வது பிறந்த நாள் கொண்டாட்டங்கள் வெகு விமரிசையாக 150 இடங்களில் நடைபெற்றுள்ளன. அதனுடைய நிறைவு விழா நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக நான் வந்திருக்கிறேன். அத்துடன் நாளைய நிகழ்வில் தென்பாரத செயலாளரும் இலங்கைக்கான பொறுப்பாளருமான S. ராஜேந்திரனும் சிறப்புரையாற்ற உள்ளார்.